இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதிலிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடன் தாயகத்தில் இருந்து செல்வின் இரேனியஸ் மரியாம்பிள்ளை அண்ணர் அவர்கள் கலந்துள்ளார்கள். அவருடன் வளமை போல் ஐக்கிய ராச்சியத்திலிருந்து கலாநிதி அருஸ் கலந்துள்ளார்கள். இரண்டு பேருக்கும் வணக்கம். வணக்கம் செல்வின். வணக்கம் அருஸ். வணக்கம் நேயர்கள். இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆழமாகவும் மிக முக்கியமானதுமான ஒரு விடயத்தை ஆராய வேண்டி உள்ளது. இந்த விடயம் பல மக்களுக்கு ஒரு சிந்தனையிலே ஒரு சின்ன ஒரு சிக்கல்களை உருவாக்குறதாகவும் இருக்கலாம். அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது கூட பல பேருக்கு இதிலே சில சிக்கலான விடயங்கள் அல்லது இந்த கருப்பொருட்கள் இது என்னத்தை பற்றி சொல்கின்றது என்ற ஒரு சிக்கல் ஒன்று இருக்கின்றது. அந்த வகையிலே செல்வின் அண்ணா அருஸ், நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிற முக்கியமான விடயம் என்னென்றால், அதாவது ஸ்டேட் அரசு, கண்ட்ரி நாடு, நேஷன் அதாவது தேசியம், இந்த மூன்று விடயங்களுக்கும் இந்த மூன்று சொற்பதங்களுக்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். இன்னைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தாயகத்தில் செல்லினா இப்போ கஜேந்திரகுமார் அவருடைய கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு நாடு இரு தேசம் என்று சொல்கின்றார்கள். எங்கள் தமிழ் மக்களுடைய அபிலாசை தமிழரின் தாகம் தமிழீழத் தாயகம் என்ற அந்த தாரக மந்திரம் உள்ளது. அந்த தாரக மந்திரத்தை தான் தமிழீழ விடுதலை புலிகளின் தாகம் தமிழீழத் தாயகம் என்று சொன்னார்கள். அப்போ இதில் மாறுபட்ட கருத்துக்கள் உருவாகின்றன. இந்த தமிழரின் தாகம் தமிழீழத் தாயகம் என்றது ஒரு தனி அரசை அல்ல ஒரு தனி நாட்டை அமைப்பதா, அல்லது தமிழராக நாங்கள் ஒரு தேசியத்தை உருவாக்குவதா என்ற ஒரு ஒரு கேள்வி ஒன்று இங்கே வருகின்றது. தேசம் என்று பேசும் பொழுது பல பேர் நினைக்கின்றார்கள் இது நாங்களுக்கான ஒரு நாட்டை உருவாக்குவது என்று. இது பற்றி ஒரு விளக்கமான ஒரு ஆய்வொன்று தேவைப்படுகின்றது. விளக்கமாக நாங்கள் மக்களிடம் இந்த கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டியது ஒரு நேர்மையான ஊடகத்தினுடைய கடமை. அந்த வகையில் நீங்கள் தாயகத்திலிருந்து செல்வின் அண்ணா, நீங்கள் உங்களுடைய பார்வை, உங்களுடைய ஆய்வு பற்றி இந்த மூன்று சொற்பதங்களுக்கும், அதாவது ஸ்டேட், கண்ட்ரி, நேஷன், இந்த மூன்று சொற்பதங்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசங்களை பற்றி நாங்கள் பேசுங்களேன். நல்லது. முதலில் நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல் விஞ்ஞானம் அல்லது இந்த சமூக விஞ்ஞானம் என்பது இந்த பியோ சயின்ஸ் என்கின்ற தூய விஞ்ஞானம் போன்றது அல்ல. தூய விஞ்ஞானத்துல ஒரு விடயத்துக்கு வரவிலக்கணம் கொடுத்தால் அது நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அதுதான் வரவிலக்கணமாகவும் அதுவே அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவாகவும் இருக்கும். மீண்டும் அது ஒரு விஞ்ஞான ரீதியாக யாரா ஒருவர் டிஸ்ப்ரூவன் சொல்லுவாங்க. அதை மறுத்தால் மட்டும்தான் அடுத்த இன்னொரு கோட்பாட்டுக்கு போக வேண்டி வரும். ஆனால் இந்த அரசியல் விஞ்ஞானம், பொருளியல், அரசியல், சமூகவியல் இப்படியான விடயங்களை பொறுத்தவரை, சமூக விஞ்ஞானத்தை பொறுத்தவரை இந்த சமூக விஞ்ஞானம் என்பது ஒரு பரிசோதனை கூடத்துக்குள்ள கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்ல வச்சு ஆய்வு செய்து முடிவுகள் எடுப்பது அல்ல. மக்களுடைய வாழ்வியல், காலச்சூழல், உலகத்தில் மாறுகின்ற நிலைமைகள், உலகத்தில் உள்ள சிந்தனை மரபுகள், இந்த சிந்தனை முறைகள், இவை எல்லாவற்றையும் கொண்டுதான் அந்த எடுக்கப்படுகின்ற முடிவுகள், அந்த வரவிலக்கணங்களுக்கான விளக்கங்கள், அது பற்றிய பார்வைகள் எல்லாமே இருக்கின்றன. சில வேளைகளில் சில சொற்களுக்கு கொடுக்கப்படுகின்ற விளக்கங்கள் கூட ஒரே சொற்களுக்கு பல அறிஞர்கள், பல சிந்தனையாளர்கள் பல்வேறு விதமான கோணங்கள் இருந்து விளக்கங்களை கொடுப்பார்கள். எனவே இல்லை, இதில் எவ்வளவுக்கு நாங்கள் எங்களுக்கு பொருத்தமான விளக்கங்களை கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் முக்கியமானது. சில வழிகள் அதனால்தான் அந்த சமூக விஞ்ஞானம் இல்லை அரசியலில் நாங்கள் சில விடயங்களை பேசும்போது எங்களுக்கு நிரம்ப முரண்பாடுகள் வருகின்றது. அந்த முரண்பாடுகள் வரும்போது அந்த சொற்களில் நின்று விவாதிக்காமல் நாங்கள் பின்பு அது எங்களுடைய தனி மனித அடையாளமாக அல்லது எங்களுடைய நிலைப்பாட்டின் அடையாளமாக வச்சுக்கொண்டு முரண்பாடுகளை விரிவாக்க முயற்சிக்கின்றோம். நாங்கள் அதிலிருந்து வெளியிலே வர வேண்டும். சாதாரணமாக அரசு, நாடு, தேசம், இந்த மூன்று விஷயங்கள் இருக்கிறது. நாடு என்று சொல்றதை கண்ட்ரி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்துல. ஒரு எல்லைகளால் வரையறுக்கப்பட்ட இதும் அரசியல் அமைப்பினால் ஆட்சி செய்வதற்கான ஒரு அரசியல் மாதிரியை கொண்டதும்
சர்வதேசங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் ஏனைய நாடுகளுடன் ராஜதந்திர ரீதியான தொடர்புகளை பேணுவதுமான தகமைகளை கொண்டிருக்கின்ற அந்த விடயத்தை நாடு என்று சொல்வார்கள். ஆனால் இந்த தேசம் என்கின்றது, நேஷன் என்று ஆங்கிலத்தில் அதை குறிப்பிடுகின்றார்கள். தேசம் என்பது மக்கள் சார்ந்தது. ஒரு நீண்ட வரலாற்று நினைவுகள், தொடர்ச்சி, பண்பாடு, மொழி, அடையாளம், ஒருமித்து வாழ வேண்டும் என்கின்ற அவர்களுக்குள்ள உடன்பாடுகள், நாளாழ்ந்த வாழ்க்கையில் அவர்களுக்குள்ள நெருக்கம், இப்படி பல்வேறு விடயங்களால ஒரு பண்பு ரீதியாக கட்டமைக்கப்பட்டு அவர்கள் ஒரு மக்கள் திரளாக தங்களை முன்னிறுத்துவதுதான் தேசம். இந்த பெனடிக்ட் ஆண்டர்சன் என்று சொல்லி அவர் எழுதிய புத்தகம் இமேஜின் கம்யூனிட்டி என்று, அந்த இமேஜின் கம்யூனிட்டி என்றதுல அவர் சொல்லுகின்றார் என்று சொன்னால், இந்த இங்கு தேசம் என்கின்றது சில வேளைகளில் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் பல இடங்களில் இருப்பார்கள், ஒருவரை ஒருவர் அறியாமல் கூட இருப்பார்கள். ஆனால் அவர்கள் தாங்கள் ஒரு மொழி சார்ந்தவர்கள், ஒரு வரலாறு சார்ந்தவர்கள், ஒரு நினைவு சார்ந்தவர்கள், ஒரு பண்பாட்டு அடையாளம் சார்ந்தவர்கள் என்று அதனூடாக தங்களுக்குள் ஒரு மிகுந்த நெருக்கத்தை கொண்டிருப்பதன் மூலம் ஒரு பலமான மக்கள் திரட்சியாக இருப்பார்கள் என்பது முக்கியமானது. அரசு என்கின்றது ஒரு கட்டமைப்பு. அது ஒரு ஆட்சியை செய்வதற்காக கட்டமைக்கின்ற ஒரு நிர்வாக பொறிமுறை. பெரும்பாலான இடங்களில் நாடு என்கின்ற அந்த அரசியலமைப்பு ஊடாக உருவாக்கப்படுகின்ற விடயத்தில் தான் அங்கு அரசு என்கின்ற அந்த நிறுவன கட்டமைப்பும் உருவாக்கப்படும். இந்த நேஷன் பில்டிங்குக்குள்ள அரசு என்ற பெயர் வராதே தவிர அவர்களும் தங்களுக்குள் பல்வேறு விதமான நிறுவன கட்டமைப்புகளை உருவாக்கி தங்களுக்குள் தங்களுடைய சமூகத்தின் கல்வி, தொழில்நுட்பம், வளர்ச்சி, மூலதன ஆக்கங்கள், பண்பாட்டு வளர்ச்சிகள், மொழியின் எழுச்சிகள், செழுமைகள் என்று இன்னொரு விடயங்களுக்கெல்லாம் தங்களுக்கு நிறுவனங்களை எல்லாம் உருவாக்கி வைத்திருப்பார்கள். அதை கொண்டுதான் முன்னகர்த்துவார்கள். ஆனால் அவற்றை அரசு என்று சொல்வது கிடையாது. 1948 முன்பு யூதர்கள், இஸ்ரேலிய யூதர்கள் அந்த இன்றைய இஸ்ரேல் என்று சொல்லப்படுகின்ற மண்ணில் செய்தது இதுதான். தங்களுடைய நேஷனை தாயகத்தை கட்டி எழுப்பினார்கள். அங்கு ஒரு அரசு இருக்கவில்லை, ஆட்சி இருக்கவில்லை, நாடு என்றும் அதை சொல்லவில்லை. 48ஆம் ஆண்டு ஐநா சபையில் அங்கீகாரம் கிடைத்து அவர்கள் ஒரு சர்வதேச வெளிநாட்டு உறவுகளை உருவாக்கிய பிறகுதான் இஸ்ரேல் என்பது ஒரு நாடாக இருந்தது. இப்படி பல தேசங்களில் நாடற்ற தேசிய இனங்கள் இருக்கின்றன, பல இடங்களில் இருக்கின்றன. அவர்கள் தேசிய இனங்களாக இருக்கின்றார்கள். தங்களது இனத்தை கட்டி எழுப்புகின்றார்கள். தங்களுடைய அடையாளத்தின் பேராலும், மரபின் பேராலும், வரலாற்றின் பேராலும் அங்கு நேஷன் பில்டிங் நடந்து கொண்டே இருக்கின்றது. அரசு என்பது வெளிப்புறமானது, சர்வதேச அங்கீகாரம் வேண்டும், எல்லைகள் வேண்டும், படை, கொடி, அரசியலமைப்பு வேண்டும் என்பது வெளிப்புறமானது. மற்றவருடைய அங்கீகாரம் இல்லை என்று சொன்னால் அதை அரசு என்று சொல்லி ஒருவரும் சொல்ல மாட்டார்கள். நாங்கள் எங்களுக்குள்ள அரசு என்று சொல்லி இருக்கலாம், அதுக்கு அங்கீகாரம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் நேஷன் பில்டிங் என்றது அகவயமானது. அகவயமானது என்றால் நாங்களே எங்களை கட்டி எழுப்புவது, நாங்கள் விரும்புவதாக எப்படியோ அந்த கட்டி எழுப்புவது, எங்களுடைய மொழியை நாங்கள் கட்டி எழுப்புவது, எங்களுடைய கட்டி எழுப்புவது, எங்களுடைய பண்பாட்டை கட்டி எழுப்புவது, எங்களுடைய நாகரிகமான தலைமைத்துவத்தை கட்டி எழுப்புவது, இன்னொரு விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டியது. ஒரு தேசம் என்பது ஒன்று இல்லாமல், நேஷன் பில்டிங் என்கிற தேசத்தை கட்டமைக்கின்ற ஒன்று இல்லாமல், யாரோ ஒருவர் வந்து எங்களுக்கு எல்லை போட்டு படை உதவியும் செய்து எங்கள் கொடியை அங்கீகரித்து தர வேண்டும் என்றால் அது சாத்தியமே இல்லை. உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம், அது 100% சரியாக இருக்கும் என்று பொருத்தமானது. தென் சூடானுடைய விடுதலை சம்பந்தமாக முன்பே ஐநா தலையிட்டு தென் சூடானை பிரிப்பதற்கான ஒப்பந்தம் போட்டு இடைக்கால அரசு ஐநாவின் கீழ் உருவாக்கப்பட்டு அது முகாமைத்துவம் எல்லாம் செய்யப்பட்டு 5 வருடத்துக்கு ரெஃபரண்டம் சர்வே என வாக்கெடுப்பு எல்லாம் வைத்து தென் சூடான் விடுதலை நாடாக, தனி நாடாக உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு, ஐநாவாலும் அங்கீகரிக்கப்பட்டு, உலகத்தாலும் அங்கீகரிக்கப்பட்டு விடுதலை பெற்றது. ஆனால் விடுதலை பெற்ற கொஞ்ச நாள்லேயே என்ன நடந்தது? தென் சூடானுக்குள் மிகப்பெரிய குழப்பம், அங்குள்ள இன குழுமங்களுக்கிடையில் குழப்பம், அந்த எண்ணெய் வர்த்தகத்தை யார் பங்கிடுவது என்பது குழப்பம், சொத்துக்களை, அதே போன்று அந்த பெரும்பாலான மூலதனங்கள் சொத்துக்கள் எல்லாம்
முன்பு விடுதலைக்காக போராடியவர்கள் சொல்லப்பட்ட இராணுவ தளபதிகளுடைய சொத்துக்களாகவே இருந்தன. எனவே நாட்டுக்குள் மிகப்பெரிய அழிவு நடந்தது. அதுபோல இந்த பொஸ்னியா ஹெர்சகோவினாவிலே உள்ள பிரச்சனை டேட்டன் அக்ரிமெண்ட்டுக்காக அது விடுதலை பற்றி எல்லாம் செய்து முடிஞ்ச பிறகு என்று சொன்னால் அங்கே சண்டை மட்டும்தான், அந்த சர்வதேச உதவியோடு அங்கு சண்டை நிறுத்தப்பட்டது, சமாதானம், சண்டை இல்லாத ஒரு சமாதானம் உருவாக்கப்பட்டது, எல்லாம் செய்யப்பட்டது. ஆனால் இன்னும் அதற்கு பிறகு அந்த சமூகம் இன்னும் முன்னோக்கி போகவில்லை. இரண்டாவது தங்களை தயார்படுத்தவில்லை. இதுதான் எங்களோட பிரச்சனை. எனவே இப்ப எங்களுக்கு விளங்கி இருக்கும், நாடு என்பது ஒரு அரசியல் அழகு. அந்த அரசியல் அழகில எல்லை இருக்கும், இராணுவம் இருக்கும், கொடி இருக்கும், அரசியலமைப்பு இருக்கும், சர்வதேச அங்கீகாரம் இருக்கும், சர்வதேசத்தினுடைய ஏனைய நாடுகளோட உறவாடல் இருக்கும். அதன் மூலம் அது வாரது. ஆனா நேஷன் பில்டிங் என்றது, நேஷன் பில்டிங் என்றது மக்கள் தங்களை அகவயமாக தாங்களே ஒரு மக்கள் திரட்டி எடுப்பது. அரசு என்கின்ற அந்த இது ஒரு நிறுவனம் மட்டுமே. நான் நினைக்கின்றேன், அரசுரம் நாங்கள் கேட்கலாம். அரசு அதேங்க. செல்வின் அண்ணா கூறியது போலதான் அரசு, அதாவது ஸ்டேட் கண்ட்ரி என்று சொன்னால் அது ஒரு இறமை உள்ள தேசமாக இருக்கும். அதுக்கு நாணயம் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், எல்லைகள் இருக்கும், சிட்டிசன்ஷிப் இருக்கும், அப்படி இருக்கும். ஆனால் தேசம் என்றது ஒரு நாட்டுக்குள் பல தேசங்கள் இருக்கலாம். அந்த மக்கள் வரலாற்று தங்களுக்கென்று ஒரு தனியான வரலாற்றை கொண்டிருப்பார்கள், மொழியை கொண்டிருப்பார்கள், கலாச்சாரத்தை கொண்டிருப்பார்கள், ஒரு பண்பாட்டை கொண்டிருப்பார்கள், ஒரு கொலெக்டிவான ஐடென்டிட்டி இருக்கும் அவர்களிடம். ஆனால் ஒரு இறமை உள்ள தேசமோ நாடோ இருக்காது. இப்ப ஸ்காட்லாண்ட இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அதே பேர் தான். இப்ப பிரித்தானியாவில் பாத்தீங்கன்னு சொன்னால் வட அயர்லாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து. இப்ப வேல்ஸ்ல நீங்கள் போய் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட லாங்குவேஜ், அவங்க இங்கிலீஷோட அந்த வேரிஸ் லாங்குவேஜும் எல்லா இடமும் எழுதியிருப்பாங்க. ஸ்காட்லாண்ட்ல நீங்கள் போய் பாத்தீங்கன்னு சொன்னால் மணி, ஸ்காட்லாண்டும் அயர்லாண்டும் அவங்களோட பேங்க், இது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மணி தான் இங்கே அடிக்கும். ஆனால் ஸ்காட்லாண்டும் அயர்லாண்டிலும் பார்த்தால் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் தான், ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாந்து அப்படி எல்லாம் அடிக்கும். இங்க நீங்கள் ஒரு பவுண்ட் குத்தியத்தான் பார்த்திருப்பீங்க. ஆனால் அங்க 5 பவுண்ட் நோ, ஒரு 1 பவுண்ட் நோட், டாலர் நோட் மாதிரி பார்க்கலாம் ஸ்காட்லாண்ட்ல. அப்படி அந்த அதிகாரங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அது ஒரு தேசம். அவர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, கல்ச்சர் இருக்கு, மொழி இருக்கு என்று சொல்லி அது ஒரு தேசம். அப்ப உண்மையில் இப்ப தேசத்தை கட்டி எழுப்புவதற்கும் வடிவாக சொல்லி இருந்தார். ஒரு நாட்டை கட்டி எழுப்புவதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒரு நாடு ஒரே இரவில் பிடித்து விடலாம். இப்ப பங்களாதேஷ இந்தியா உருவாக்கின மாதிரி இன்றைக்கு ஒரு படையெடுப்பு வந்தோன்னா நாளைக்கு எல்லையே போட்டுடலாம். இந்த ஆட்சியில் அரசு கூட அப்படித்தான். அரசு ஒரு இரவுல ஒரு அரசை மாற்றலாம். இப்ப அரசுன்றது என்ன? அட்மினிஸ்ட்ரேஷனும் மற்றது ஆட்சியும் தான் அரசு. அரசும் ஒரு நாள்ல மாற்றலாம். ஆனால் தேசத்தை கட்டி எழுப்புவது அவ்வாறான வேலை இல்லை. அது நீங்கள் படிப்படியாக போக வேண்டும். முதல் அந்த மக்கள் படுத்த வேண்டும், உங்களுக்கான ஒரு பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும், உங்களை அனைத்துலக மட்டத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் உங்களுக்கு ஒரு பேரம் பேசும் சக்தியையும் உருவாக்க வேண்டும். எத்தனையோ நாடுகள் உருவாகி இன்றைக்கு அது மேலே நடமாட முடியாமல் வீழ்ந்து போய் கிடக்கின்ற நாடுகளும் இருக்கின்றன. எத்தனையோ நாடுகள் அங்கீகரித்த பிற்பாடும், அதுக்கு இப்ப நல்ல ஒரு உதாரணம் தென் சூடானை பற்றி கூறினார். சோமாலிலாண்டை கூட அங்கீகரித்தார்கள், வேறொருவரும் அங்கீகரிக்கவில்லை. ஏன் இஸ்ரேல் இப்போது ஐக்கிய நாடு சபை அங்கீகரித்தாலும் ஈரான் அங்கீகரிக்கவில்லை. அப்படி பல சிக்கல்கள் இருக்கின்றன. ஆனால் தேசமாக கட்டுவதென்று சொன்னால், இப்ப உதாரணமாக தமிழீழத்தை பொறுத்தவரையில் இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப கயந்திரகுமார் பொன்னம்பலம் 2 தடவைகள் அவர்கள் போயும், முதல் ஸ்டாலினுடன் போயும் அல்லது இப்ப விஜயுடன் போயும் அவர்கள் தேசத்தை பற்றி பேசினார்கள். அது அவர்களுடைய அரசியல் கொள்கை. இதுல யாரும் இயக்கம் இல்லை இங்க. சரி, இயக்கம் அது வேற ஒரு சாப்டர். மன்னிக்க வேண்டும் அரசு, நீங்கள் இதுல ஒரு குறுக்கிட்ட ஒரு சின்ன கேள்வி உண்டு. கஜேந்திரகுமாருடைய கட்சியை பற்றி பேசியபடியால் கஜேந்திரகுமார் ஒரு ஸ்லோகன் ஒன்று வச்சிருக்கிறார், ஒரு நாடு இரு தேசம். அந்த வியாக்கியானத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அவர் சொல்வார், ஒரு நாட்டுக்குள் 2 தேசம் என்று சொல்கின்றார். அது சரியா? நடைமுறையில் அதற்கான ஏற்பாடுகள் நடந்துள்ளதா?
ஒரு நாடு இரு தேசம் என்று சொன்னால் சிம்பிளாக உங்களுக்கு விளங்கப்படுத்துனா கனடாவில் கியூபேக் இருக்கிறது. கனடாவுக்குள்ள 2 தேசம். இங்க பிரித்தானியாவில் 4 தேசங்கள் இருக்குன்னா ஒரு நாடு. ஆனால் அந்த லாபங்களுக்கு சிங்களவன் தருவானான்றான் பிரச்சனை. இப்ப அது ஒரு தேசம் வந்தாலே எங்களுக்கு ஒரு பெருசு. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு உங்களோட எக்கானமியை நீங்கள் கட்டி எழுப்பலாம், உங்களோட காணி அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கும். ஸ்கொட்டிஷ்ல ஸ்கொட்லாண்ட் போலீஸ் இருக்கு. அப்ப அதே மாதிரி உங்களோட காவல்துறை அதிகாரம் இருக்கும். அது அதுக்கு சிங்களம் அதே தரப்போ 13வது திருத்த சட்டத்தையும் தரப்போறது இல்லை என்று அவன் நிற்கிறான். இயலாதன்று மாகாண சபையை அவன் நடத்தவில்லை, விடவில்லை. மாகாண சபையில் தனக்கு தேவையான அதிகாரத்தை வச்சுக்கொண்டு மிச்சத்தை இல்லாமல் செய்கிறார். ஆளுநர் என்றது இந்த மாகாண சபையால வந்ததான் ஆளுநர். ஆளுநர் பாருங்கள் பக்காதான் இருக்கு. எல்லா மாகாணத்திலும் ஆளுநர் அழகா, அது முந்தி வடக்கு கிழக்குல இராணுவ ஜெனரல்களை தான் போட்டுக்கொண்டு வந்தார். நாங்கள் அதுக்கு பிறகு அதை வடக்கு கிழக்குல இராணுவ ஆளுநர்கள் என்றுதான் நாங்கள் அதை எழுத தொடங்கினாங்கள். எல்லோரும் ஒருமித்த குரல்ல அது இராணுவ ஆளுநர், இராணுவ அடக்குமுறைக்கு இருக்கிறது மாதிரி. ஆனால் அதுக்கு பிறகு இப்ப சிவில் அதிகாரி அது தங்களுக்கு தேவையானது. அப்ப அவன் தனக்கு தேவையானதை போடுகிறான், ஏனையவற்றை இல்லாமல் செய்கிறான். ஏன் 13ஐயோ மாகாண சபையோ எல்லாவற்றையும் சிங்கள அரசு எதிர்க்குது என்று சொன்னால் அதில் எங்களுக்கு ஏதோ நன்மை வந்துட போகின்றான் அதன் அர்த்தம். இப்ப தேசமாக நீங்க சொன்னது போல ஹேந்திரமார் கூறிய போல இப்ப தேசத்தை நீங்கள் ஒரு தேசமாக எழ வேண்டும், தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு அதிகாரங்கள் தேவை. அடுத்தது நீங்கள் உங்கள் தேசத்தை பொருளாதார ரீதியாகவும் பண்பாட்டு கலாச்சார ரீதியாகவும் வளர்க்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். உதாரணமாக பாருங்க, நாங்கள் தேசமாக நிக்கிறோமா? சரி, இப்ப ஒரு தேசத்தை இன்னொரு நாட்டின் மூலம் ஒரு ஒரு சொல்யூஷன் வருகிறது என்று சொன்னால் அதை அப்சர்வ் பண்ணி நடத்தக்கூடிய நிலையில் நாங்க நிக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். இலங்கையின் பொருளாதாரத்துல மேற்கு மாகாணம் 42 வீதத்தை கொடுக்கிறது. கடைசி நிலையில் இருக்கிறது வடக்கு 4.5. ஒரு கல்ச்சரல் மண்டபம் இந்தியா கட்டி கொடுத்த பிற்பாடு அதை நடத்த முடியாது. இந்தியாவுடன் கேட்கிறார்கள் 5 வருடம் நடத்து தாரீங்களோண்டு. அப்ப நாங்கள் தேசத்தின் அடிச்சுவடிய கூட நாங்கள் டச் பண்ணவில்லை. ஆனா முந்தி இருந்தது, நாங்கள்ட்ட நாடு இருந்தது, படை இருந்தது, கொடி இருந்தது, எல்லாம் இருந்தது. இங்கே அதே ஒரு மாடல் இருந்தது. அந்த மாடலை நீங்கள் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. பொருளாதாரத்தை கட்டி வளர்க்க முடியல, உங்களோட நிர்வாகத்தை கட்டியமைக்க முடியல. இப்ப கொழும்புல இருக்கிற பத்திரிகைகள் என்னென்று எழுதுது என்று சொன்னால் தமிழருக்கு நிர்வாக திறமை இல்லை அப்படிதான் வந்து முடிக்கிறாங்க. அதான் இவையெல்லாம் தேசத்துக்கு தேவை. இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போய் அங்க கதைச்சதை பற்றி அது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும். அது அவர்கள் செய்யட்டும், பிரச்சனை இல்லை. உங்கள் இறுதி இலக்கு தாய் நாடாக இருக்கலாம். இன்றைக்கு ஸ்கொட்லாந்து தேசமாக இருக்கிறது. ஒரு தடவை வாக்கெடுப்பில் தோத்து விட்டது. அடுத்த தடவை எடுக்க போகிறார்கள். இப்போது எடுத்து வென்றால் அது ஒரு நாடு. அப்ப ஒரு தேசம் ஒரு நாடாக மாறும். ஆனால் அதை தடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதாவது இங்கு வெளிநாட்டில் இருந்து கொண்டு வடிவாக உண்டு உடுத்து குடித்து நல்ல சந்தோஷமா இருந்து கொண்டு அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு அஞ்சியமும் கிடைச்சிடக்கூடாதுன்றதுல இருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனை. நீங்கள் எடுங்கோ, இப்ப தமிழீழம் என்று சொன்னா நீங்கள் எடுங்க, பிரச்சனை இல்லை. அது அவன் எடுக்கிறதையும் தடுக்கணும். நீங்கள் ஒன்றும் செய்யாமல் அவங்க எடுக்கிறதையும் தடுக்கணும் என்று நாங்கள் நிற்கிறோம். எந்த ஒரு சின்ன அதிகாரமும் தற்போதைய நிலையில் அந்த மக்களுக்கு வேண்டும். அதன் ஊடாக படிப்படியாக நாங்கள் போக வேண்டும். இறுதி இலட்சியம் தமிழீழமாக இருக்கலாம். நல்லது. செல்லின நீங்கள் கூறியது போன்று ஒரு தேசம் என்பது மொழி, கலாச்சாரம், வரலாறு, இனம், மரபுகள், அவர்களுடைய அந்த கூட்டு வாழ்வு வேலை சேர்ந்த தேசம். இலங்கையை பொறுத்தவரையிலே 2 தேசங்கள் உள்ளது. சிங்கள மக்கள் அவர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், அவனுடைய மொழி அது சார்ந்த அவர்களுடைய தேசமாகவும், அது மாதிரி ஈழத்தமிழர்களும் எங்களுடைய மொழி, பண்பாடு, எங்களுடைய கலாச்சாரங்கள் சேர்ந்து நாங்கள் ஒரு நிலத்தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஒரு இனமாக நாங்கள் காலங்காலமாக வாழ்ந்து வருகின்ற ஒரு இனம். அந்த ரீதியிலே 2 தேசங்கள் இலங்கையிலே இருக்கின்றன. இந்த
திரும்பி கஜேந்திரகுமார் அவர்களுடைய கான்செப்ட், அவருடைய இந்த இந்த ஸ்லோகன் வந்து ஒரு நாடு இரு தேசம் என்று சொல்கின்றார். அப்படியா கஜேந்திரகுமாரால் இந்த தேசத்தை உருவாக்க முடியுமா? அவர் எங்கு பிளவிடுகின்றார் என்ன மக்களுக்கு நாங்கள் அவருடைய அவர் தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒன்றை எடுத்து கொடுக்க வேண்டும் என்றதில் முனைப்பாக நிற்கின்றார். அதில் மாற்று கருத்தில்லை. அவர் திருத்த வேண்டிய இடம் எங்கு என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அடிப்படையில் நான் கஜேந்திரகுமார் பிழையா சரியா என்றதை நான் சொல்ல வரவில்லை. ஆனால் ஒரு விடயத்தை நான் சொல்வதாக இருந்தால் அந்த விடயத்திற்கான சாத்தியப்பாடுகளை நான் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும், முதலாவது. இரண்டாவது, அந்த சாத்தியப்பாடுகளின் அடிப்படையில் அந்த விடயத்தை முன்னகர்த்த வேண்டும். இரண்டாவது, நாங்கள் பிரித்தானியாவில் 4 தேசங்கள் இருக்கின்றன. அங்கு அவர்கள் ஸ்கொட்லாந்து, வேல்ஸ், அயர்லாந்து, இங்கிலாந்து சொல்லி 4 இருந்தாலும் அவர்கள் தங்களை தாங்கள் சுயமாக கட்டமைக்கின்றார்கள். கனடாவில் பிரெஞ்சு மொழி பேசுகின்ற குய்பெக் என்கிற மாநிலத்தில் அவர்கள் தங்களை குய்பேசிஸ் என்று சொல்லிட்டு தங்களை அடையாளம் படுத்துகின்றார்கள். தங்களுக்கான கல்வி, தங்களுக்கான வாழ்க்கை முறை, கலாச்சாரம், பண்பாடு என்ற விடயங்களும் உறுதியாக இருக்கின்றார்கள். அதுபோல நாங்கள் இங்கு இரு தேசம் என்று சொன்னால் அது வெறும் வாய்ப்பாடும் அது வெறும் ஒரு பேப்பரில் எழுதப்பட்டுகின்ற ஒரு விடயமா, அல்லது நாங்கள் தேசங்களை கட்டமைப்பதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது தானே. ஒரு கட்டமைக்க வேணுமான்று எனக்கு உதயவந்தாட்ட போட்டியில் பங்கு பெற்ற வேண்டும். நான் எனக்கு காலில போடுவதற்கு அந்த உதயவந்தாட்டத்துக்கு தேவையான காலனியும் அந்த ஆடைகளும் வேண்டும் என்று போய் நான் என்னுடைய பெற்றோரிடமோ இல்லை யாரிடமோ கேட்கும் போது முதல் அவர்கள் கேட்பார்கள், நீ எப்போ அதாவது உதயவந்தாட்ட மைதானத்தில் இறங்கி இருக்கிறாயா? உன்னிடம் உதயவந்தாட்டம் அடிக்கக்கூடிய திறமை இருக்கின்றதா? எவ்வளவு தூரம் நின்று பிடித்து இப்படியெல்லாம் பல கேள்விகள் இருக்கும். அப்படி எதுவுமே இல்லை. நான் உதயவந்தாட்டில் இதுவரை இறங்கவும் இல்லை, பந்து அடித்ததும் கிடையாது. ஆனால் நான் உதயவந்தாட்ட வீரனாக வரப்போது எனக்கு நீங்கள் அந்த உடுப்பும் காலனியும் எல்லாம் வேண்டித்தான் தர வேண்டும் என்று கேட்பது ஒரு விதண்டாவாதம். அடிப்படையில் என்னன்னு சொன்னால் இந்த 2 தேசங்கள் ஒரு நாடு, பிரித்தானியா என்பது 4 தேசங்கள் ஒரு நாடு, கனடா என்பது 2 தேசங்கள் ஒரு நாடு என்றெல்லாம் இருக்கின்ற உலகத்தில் நல்ல மாடல். அது இது கூட சுவிஸ் கூட அப்படித்தான். நீங்கள் அப்படி பார்க்கலாம் இல்லையா? அப்படி பார்க்கலாம். ஓகே, நாங்கள் தேசத்தை கட்டி எழுப்புவது 2 தேசம் 2 தேசத்துல யாராவது கேட்டால் அவரிடம் நீங்கள் சொல்லுகின்ற அந்த உங்களோட தேசம் அங்கே இருக்கின்றது 2 தேசம் என்று சொல்லுவது என்றால் வெறுமனே நிலப்பரப்பை காட்டப் போகின்றோமா, அல்லது கடந்த காலத்தில் வெறும் வரலாற்றை மட்டும் காட்டப் போகின்றோமா? கடதாசி புத்தகங்களில் நிலப்பரப்பில் மட்டும் காட்ட கரணபரம்பரை அதே மாதிரி கதைக்க போகிறோமா? இல்லை, நாங்கள் ஒரு பலமான மக்கள் கூட்டமாக, எங்களுக்கென்று மொழி, எங்களுக்கென்று ஒரு பண்பாடு, எங்களுக்கென்று உயர்ந்த புலமை சார்ந்த அறிவும் தொழில்நுட்பமும் ஆளுமையும் எங்களுக்கு அப்படி எல்லாம் கொண்டு ஒரு மிகப்பெரிய மக்கள் திரட்சியாக நாங்கள் இருக்கின்றோம். இதுதான் எங்களோட தேசம் என்று காட்டப் போகின்றோம் என்ற கேள்வி இருக்கின்றது. இந்த இடத்தில் இந்த அவர் கூறுகின்ற அந்த 2 தேசங்கள் என்ற விடயத்தில் அந்த தமிழர் தேசத்தை கட்டமைப்பதற்கான முயற்சிகளில் அவர் வெளிப்படையாக எந்த அளவுக்கு ஈடுபட்டு இருக்கின்றார், இல்லை எங்களுக்கு எல்லாம் தெரியாமல் அவர் உள்ளகமாக ஏதாவது முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காரு நாங்கள் இதுவரையும் அறியவில்லை. தேசத்தை கட்டி எழுப்பாமல் 2 தேசமாக அங்கீகரி என்று சொன்னால் கேட்பார்கள், எங்கே உங்கள் தேசம்? எங்களிடம் தேசமே இல்லை. நாங்கள் எல்லாரும் தொடர்ந்து சிதறிக்கொண்டே இருக்கிறோம், எங்களுக்கு முரண்பட்டு கொண்டே இருக்கிறோம். முதலாவது தேசமா எழுதல் என்பது எங்களுக்குள் அந்த ஒருமித்த கருத்துணர்வுக்கு வருதல், ஒருமித்த அடையாளத்துக்குள் வருதல், ஒருமித்த நிலையில் ஒரு திசை நோக்கி பயணித்தல் என்ற விஷயங்கள் இருக்கின்றன. அதுதானே எங்களுக்கு இன்று வறுமையாகவும் வறட்சியாகவும் இருக்கின்றது. எனவே உள்ள பிரச்சனை நான் அவரை குறை சொல்வதை விட நான் அப்படி ஒரு விடயத்தை சொல்வதாக இருந்தால் நான் அதில் தெளிவாக இருப்பேன். தேசத்தை கட்டி எழுப்புவது பற்றிய ஒரு நிகழ்ச்சி நிரலோடு அந்த நிகழ்ச்சி நிரலை முன்னெடுத்து கொண்டுதான் இந்த தேசத்தை அங்கீகரியுங்கள் என்று கேட்பேன். அதுதான் உண்மையான விடயமாக இருக்கும். இல்லாத வரைக்கும் அது வெறுமனே ஒரு வாய்ச்சொல்லாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அரசு என்னென்றால் இப்ப உங்களுக்கு தெரியும், கிட்டடியில கஜேந்திரகுமாருடைய குழு வந்து தமிழகம் சென்று தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து வந்தார்கள்.
சந்தித்து வந்த கையோட இப்ப 2 நாட்களுக்கு முந்தி சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் வந்து ஏற்கனவே தமிழரசு கட்சியில் இருந்தவர். அவர் ஒரு பேட்டி ஒன்றிலே சொல்கின்றார் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்தியாவிலேயே சமஷ்டி முறைமை இல்லை, இந்தியாவிடம் போய் பேசி என்ன பிரயோஜனம். இப்போ இதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான் முந்தைய அவர் தமிழரசு கட்சியில் இருக்கும் பொழுது சமஷ்டியைத்தான் கேட்டவர்கள். அப்ப இப்பொழுது இப்படி ஒரு வியாக்கியானத்தை வைக்கின்றார். இது எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மைதான். சரி, இப்ப இந்தியாவிலே சமஷ்டி இல்லை என்று சொன்னால் இப்ப நாங்கள் இருக்கிற எந்த நிலையில நாங்கள் இருக்கிறோம்? நாங்கள் இப்ப எந்த நிலையில இருக்கிறோம்? இந்தியாவின் ஒரு மாநிலத்துக்கு ஈக்குவலா நாங்கள் இருக்கிறோமா தமிழர்? ஒன்றுமில்லை. ஒரு கிராம சபை நகர சபை கூட எங்களால சுதந்திரமாக இயக்க முடியாத ஒரு நிலை, மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்கள். சுரேஷ் பிரேமச்சந்திரனை பொறுத்தவரையில மாகாண சபையை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் தான். 13வது திருத்த சட்டம். சரி, அதை நாங்கள் பிழை என்று சொல்லவில்லை, அது ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு கொள்கைகள், அது வேறுபாடு. இப்ப இந்தியாவிடம் இல்லை என்பதற்காக நாங்கள் கேட்பதை நிறுத்த வேண்டும் என்று இல்லை. இப்ப இந்தியாவிடம் தமிழ்நாடு இருந்ததா, நாடுகள் பிரிந்திருந்ததா? இந்தியாவுக்குள் இல்லை. பங்களாதேஷை உருவாக்கினார்கள் தானே. தங்களுக்கு தேவை என்னும் போது அது ஒவ்வொரு நாட்டின் சிச்சுவேஷனை பொறுத்தது. அந்த அதாவது இந்த கேட்கிற அவர்களோட சிச்சுவேஷனை பொறுத்தது தான் அது. இப்ப சுரேஷ் பிரேமச்சந்திரனை பொறுத்தவரை சரி, சமஷ்டியை இந்தியா தராதுன்னா உன்னிடம் என்ன தீர்வு, உங்களிடம் என்ன தீர்வு இருக்கின்றது, நீங்கள் என்னத்தை கேட்க போறீர்கள்? சரி, இப்ப செல்வியான சொன்னது போல சரி, அதை கேட்கறதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்திருக்கிறீர்கள், அல்லது அதை கேட்டதுக்கு அதை மற்றவர்களிடம் நியாயப்படுத்துவதற்கு என்ன எவிடன்ஸை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? ஒன்றும் இல்லை. இப்ப செல்வன் சொன்னது போலதான் கதிரவமாறன் அந்த கதை கேட்டது பிரச்சனை இல்லை, ஆனால் அதற்குரிய என்ன பணியை செய்திருக்கிறீர்கள்? அரிசியையும் பருப்பையும் கொடுக்கிறீர்கள் இங்க இருந்து கொண்டு. இப்பவும் ஒரு தேசத்தை கட்டி எழுப்பி, ஒரு பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி, ஒரு குளத்தை கட்டி, விவசாயத்தை, எந்த தொழில முன்னேற்றம் வந்ததென்றால் இல்லை. எந்த தொழில் துறையை கட்டி எழுப்பினீர்கள்? அல்லது ஒரு சர்வீஸ் செக்டர், ஒரு ஏஐ தொழில்நுட்பமோ அல்லது கம்ப்யூட்டரோ அல்லது சாஃப்ட்வேரோ அல்லது ஏதாவது உண்டு? இல்லை. எந்த நாட்டுக்கு நாங்கள் தேவையற்றவர்கள். எந்த ஒரு நாடும் இப்ப ஈரானின் முக்கியத்துவமா இருக்கு, அந்த ஹோர்முஸ் நீரிணையில அவங்க உலகம் தங்கி இருக்கிறது. இலங்கையின் முக்கியத்துவமா இருக்கு, இலங்கையின் அமைவிடம். அதே போல எங்களுக்கும் ஒரு அமைவிடம் இருக்கின்றது. அதை வச்சு பேரம் பேசுற அளவுக்கு கூட எங்களிடம் ஒரு ஒற்றுமையும் இல்லை, ஒரு ஒற்றுமையும் இல்லை. அதை கட்டி எழுப்பி அதுக்குள் சாதாரணமான அதிகாரங்களை பெற்று அந்த அதிகாரங்கள் ஊடாக இன்னொரு நாட்டை கொண்டு இலங்கைக்குள் ஒரு பேரம் பேசும் சக்தியை உருவாக்குற அளவுக்கு நாங்கள் வளரவில்லை, வளர்க்கவும் இல்லை, நாங்கள் கட்டவும் இல்லை எதையும். இப்ப விஜயிடம் போய் கேட்கலாம் 2 தேசங்கள் என்று சொல்லலாம், ஆனால் அவருக்கே அது முழங்காது என்னத்தை இவங்க சொல்றாங்க என்றது. அதில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விடயம். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், சரி, ஜெயலலிதா கொண்டு வந்த தீர்மானங்கள் இருக்கின்றன, அனைத்துலக விசாரணை இருக்கின்றது, தேசம் என்றது நல்ல கருத்துருவாக்கம் தான். ஆனால் இவற்றையெல்லாம் நாங்கள் கேட்க போகிறோம், புறச்சூழல்கள் மாறி வருகிறது என்றால் அதற்காக நாங்கள் பணியாற்ற வேண்டும். இப்ப சுரேஷ் பிரேமச்சந்திரனை எல்லாரையும் விட்டுடுங்கள். ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுதான் கதைப்பாங்க. இங்க இருந்து கூட ஒவ்வொன்றைத்தான் போடுவார்கள் தண்டுவார்கள். சமூக வலைத்தளங்களை விட்டுடுங்க. அது யாருக்கும் அப்படி கொஞ்சம் இருக்கும். அது அப்படியானது கொஞ்சம் பேர் இருப்பினா அதுல எங்கேயுமே யாருக்குமே. ஏன் விஜய் இவ்வளவு இதா வந்தாலும் விஜய எதிர்க்கிறாக்களும் இருக்கிறாங்க, அதே போல அனுராவை எதிர்க்கிறாக்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு இல்லையே. அது எங்கேயும் இருக்கு. அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு நீங்கள் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்றதுக்கான ஒரு வேலை திட்டத்தை நீங்கள் செய்து கொண்டு போனாலும் இப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீங்கள் அங்க பாருங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர் அடிச்சு கொண்டிருக்கிறார். அர்ஜுனா ஒண்ட கதைச்சால் இவர் ஒண்ட கதைக்கிறது, இவர் ஒண்ட கதைச்சா அவர் ஒண்ட கதை. அதிலேயேதான் உங்களோட காலம் போகுதே தவிர அதை அப்படியே விட்டு விட்டு நீங்கள் என்ன கடமையை செய்ய வேண்டுமோ அதை செய்திருந்தால் இப்போ இவ்வளவோ தூரத்துக்கு முன்னகர்ந்திருக்கலாம். செல்லுங்கண்ணா, 30 வருட போராட்டத்தில் நாங்கள் ஒரு தேசமாகத்தான் இருந்தோம் இல்லையா?
அதில் மாற்று கருத்து இருக்கிறதா? இல்லைத்தானே. தேசத்துக்குரிய பண்புகள் அனைத்தும் எங்களிடம் இருந்தது. இறுதி நேரத்தில் நாங்கள் ஒரு டிஃபெக்டிவ் ஸ்டேட் கூட வச்சிருந்தோம். எங்களுக்கான ஒரு தனிநாட்டுக்கான சகல உரிமைகளுடனும் ஒரு தேசமாகவும் ஒரு நாடாகவும் கூட தான் இயங்குகிற அளவுக்கு நாங்கள் எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய உணர்வு அப்படித்தான் ஈழத்தில் இருந்தது. புலத்திலும் நாங்கள் அப்படித்தான் யோசித்து கொண்டிருந்தோம். அந்த தேசமாக 30 வருடம் ஈழத்தமிழர்களால் இருக்க முடிந்தது என்றால் ஏன் இப்பொழுது சிதறிப்போனது? எங்கே பிழை நடக்கிறது? திருப்பி ஒரு நேஷன் பில்டிங், இந்த தேசத்தை உருவாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உண்மையில் விடுதலை புலிகள் தலைமையிலான போராட்டம், அந்த போராட்டம் சம்பந்தமாக விடுதலை புலிகள் சார்ந்தவர்கள், சாராதவர்கள், ஆதரவாளர்கள், எதிரணியினர் அல்ல விடுதலை புலிகளோட முரண்பட்டு என்று பல பேருக்கு பலதரப்பான கருத்துக்கள் இருக்கலாம், இருக்கின்றது, இருக்கும். அது எந்த பிரச்சனையும் இல்லை. அது விடுதலை புலிகள் இயக்கம் தங்களை ஒரு தனித்துவமான போராடும் இயக்கமாக வளர்த்தெடுப்பதற்காக எடுக்கப்பட்ட செயற்பாடுகள், அதனுடைய காரணங்களாக இருக்கலாம், அடித்தளமாக இருக்கலாம். நாங்கள் அவற்றை நியாயப்படுத்துவதாகவோ சரி செய்வதாகவோ இல்லை, அதை விடுவோம். ஆனால் விடுதலை புலிகள் அந்த 90ஆம் 80ஆம் ஆண்டுகளின் பிற்பகுதியில் இருந்து மிக தெளிவான 2 நிகழ்ச்சிகளை முன்னெடுத்திருந்தார்கள். ஒன்று, தமிழ் மக்களை தேசமாக திரட்டுதல். 90களில் இலங்கை அரசாங்கம் வடபகுதி, அப்பொழுது கூட 90களில் கூட கிட்டத்தட்ட ஒரு விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு கரந்தடிப்படைகள் நிலைதான் அவை போராடி கொண்டிருந்தவர்கள். 90 80களின் கடைசி காலமும் 90 ஆரம்ப காலத்திலையும் எப்பொழுது இந்த இலங்கை அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய பொருளாதார தடையை வடபகுதியில் போட்டு யாழ்ப்பாண குடாநாட்டை துண்டாக்கி பின்பு வன்னி பெருநிலப்பை துண்டாக்கி எல்லாம் வரும்போதுதான் அங்கு மக்களை பாதுகாக்க வேண்டும், மக்களுடைய வாழ்வியலை பாதுகாக்க வேண்டும், மக்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், ஏனைய விடயங்கள் எல்லாவற்றையும் பாதுகாக்க வேண்டும், மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு என்ற வாழ்க்கை முறையை பாதுகாக்க வேண்டும் என்ற பல விடயங்களில் அவர்கள் தங்களை அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக மாறினார்கள். அங்கு அவர்கள் கொடுத்தது தமிழுடைய தேசமாக தமிழ் சமூகத்தை திரட்டுவது. பின்பு அது அடுத்த கட்டத்துக்கு வரும்போதுதான் ஒரு மரபு சார்ந்த படையணியாகவும், எல்லைகளை முழுமையாக கட்டுப்படுத்துவதாகவும், போக்குவரத்துக்கு அனுமதி கொடுத்தல் போன்ற விடயங்கள் செய்வதாகவும், குடிமக்களின் பதிவுகளை முழுமையாக பதிவுக்கு எடுத்து குடிமக்களை நிர்வகித்தல் என்ற விடயங்களும் ஒரு அரசு எப்படியெல்லாம் செய்யுமோ அது போன்று காவல்துறை, நீதித்துறை போன்ற பல்வேறு விடயங்களையும் விஸ்தரித்துக் கொண்டே போனார்கள். அது 2வது கட்டம். என்னென்னு சொன்னால் அந்த ஸ்டேட் பில்டிங் என்றது. அந்த ஸ்டேட் பில்டிங் என்கின்ற அதைத்தான் டிஃபெக்டோ ஸ்டேட்டாக அந்த காலகட்டங்கள், பேச்சுவார்த்தை காலகட்டங்களில் கூட பல அரசியல் அறிஞர்கள் அல்லது ஆசிரியர்கள் சொன்னார்கள், விடுதலை புலிகள் ஒரு டிஃபெக்டோ ஸ்டேட், நிழல் ஆட்சி நடத்துகின்றார்கள் அங்கே சொல்லி. நிழல் ஆட்சி நடத்தினது விடுதலை புலிகள், ஆனால் அவர்கள் கட்டியெழுப்பினது தமிழர்கள் என்கின்ற ஒரு ஒருமித்த தேசத்தை. அங்க தேசம், மக்கள் எல்லோரும், மக்கள் பட்டினியால் ஒருவரும் சாகவில்லை. சமூகத்தில் சட்டம் சீரழிவு என்று சொல்லியோ சமூக சீரழிவு என்று சொல்லியோ எந்த விடயத்துக்கும் அவர்கள் அனுமதிக்கவில்லை. எல்லாமே ஏதோ ஒரு ஒழுங்குகள் கொண்டு வரப்பட்டிருந்தன. பல்வேறு விதமான முனைப்புகளுக்கூடாக உள்நாட்டினுடைய வளங்கள் எல்லாமே பொருளாதார வளங்களாகவும் உற்பத்தி வளங்களாகவும் நுகர்வு பொருட்களாகவும் தயாரிக்கப்பட்டு உள்மக்கள் எந்தவித பொருளாதார தடைக்குள்ளும் உயிர் வாழக்கூடிய அளவுக்கு வாழ்ந்திருந்தார்கள். மருத்துவத்துறையில் கூட மருந்துகள், சிறு பிள்ளைகளுக்கான மருந்துகள் கூட, பால் மதுக்கம் எதுவுமே உள்நாட்டுக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்காத அந்த கொடுமையான காலகட்டத்தில் 90ல் இருந்து அந்த பொருளாதார தடை இருந்த காலகட்டங்களில் அவர்கள் அந்த எந்த ஒரு மனிதனையும் தொற்று நோயினால் கூட இறக்க விடவில்லை. அந்த அளவிற்கு ஒரு இங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால், அங்கு அரசு என்றது இருக்கவில்லை, அங்கு ஒரு நேஷன் பில்டிங் தான் இருந்தது. ஏன்னு சொன்னால், விவசாயிகள் உணவு உற்பத்தியில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் ஒருவரும் அவர்களை துப்பாக்கி முனையில் விவசாயத்துக்கு அனுப்பவில்லை.
விவசாயிகளை திரட்டி விவசாயிகளுக்கு இடையில் அவர்களை ஒருங்கமைத்து அவர்களை கொண்டு உற்பத்தியாளர் குழு காமக்காரர் குழு என்றெல்லாம் உருவாக்கி அதன் மூலம் அவர்களை விவசாயத்துக்கு தூண்டினார்கள். சமூகத்துக்குள் சமூக குழுக்களை உருவாக்கி சமூகத்தின் பாதுகாப்பு இரவு விழிப்பு குழு அப்படின்னு சொல்லி எல்லாம் வைத்தார்கள். மக்கள் கடைகளை என்று சொல்லி உருவாக்கி சமூகத்துக்கு எல்லாருக்கும் ஒரு சமமான பங்கீடு நியாயமான விலையில் கிடைக்க வேண்டும் என்று வைத்தார்கள். கல்வியிலும் கூட தமிழ் மொழியினுடைய செழுமை, அந்த தமிழ் மொழியில் தூய தமிழ் சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதற்காக இந்த கடையினுடைய விளம்பர பலகைகள் துவக்கம் எல்லா விடயங்களிலும் கூட தூய தமிழ் பெயர்களை பயன்படுத்தல், இலக்கணங்களை செம்மையாக்குதல், இப்படி பல்வேறு விடயங்கள் எல்லாம் செய்தார்கள். அங்கெல்லாம் நடந்ததுன்னா ஒரு தமிழர் சமூகம் என்கின்ற ஒரு தமிழர் தேசத்தை கட்டியெழுப்புகின்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நடந்தது. அது மட்டும் இல்லை, அவர்கள் இன்று கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய பொறியியல் பீடம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடம், அந்த வளாகமும் அதனுடைய ஆரம்ப கட்டிட தொகுதியும் அந்த அன்றைய விடுதலை புலிகளுடைய நிதி பொறுப்பாளராக இருந்த தமிழேந்தி அவர்களால் ஒரு மொழியியல் பல்கலைக்கழகமாகத்தான் உருவகித்து கட்டப்பட்டது. சர்வதேச மொழிகள் எல்லாவற்றையும் கற்பிக்கின்ற, ஆய்வு செய்கின்ற சர்வதேச மொழி ஆய்வாளர்கள் அனைவரும் வந்து தங்கியிருந்து உலகத்தின் மொழிகள் எல்லாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒருமைப்பாடுகளையும் வேறுபாடுகளையும் புரிந்துணர்வு கொண்டு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக வர வேண்டும் என்பதால் அவருடைய கனவாகவும் இருந்தது, அவருடைய முயற்சியாகவும் இருந்தது. அவர் அதற்காக அந்த பல்கலைக்கழகத்துடைய கட்டடங்களை கட்டினார். எனவே அங்கு ஒரு நேஷன் பில்டிங் கொண்டு இருந்தது, தொழிற்சாலைகள் இருந்தன, பொருளாதாரம் வளர்ந்தது, பாதுகாப்பு இருந்தது, சமூகத்துக்குள்ளேயே தங்களுக்குள்ளேயே அங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனும் இருக்கவில்லை, ஒரு அரசியல் அமைப்பும் இருக்கவில்லை. தமிழகத்துக்கான அரசியல் அமைப்பு ஒன்று அவர்கள் உருவாக்கவில்லை. இந்த விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்வோம். அங்கு நிரம்ப விடயங்கள் செயற்பாட்டு ரீதியாக அகவயமாக உருவாக்கப்பட்டது. யாருக்காவனையும் காத்திருக்கவில்லை. நீங்கள் எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி யாருமே காத்திருக்கவில்லை. அப்ப அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போராட்டத்தின் முடிவு பற்றிய விமர்சனங்கள் இருக்கலாம், நான் அதற்கு வரவில்லை. அல்லது இந்த விடுதலை புலிகள் இயக்கத்துடைய அணுகுமுறைகள் சம்பந்தமாக சில கடுமையான விமர்சனங்கள் இருக்கலாம், கருத்துக்கள் இருக்கலாம், நான் அதற்கும் வரவில்லை. ஆனால் அவர்கள் செய்த விடயங்களுக்கூடாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ற விடயங்களே அது முதன்மையானது. தமிழர் தேசம் ஏனென்றால் இங்கு முதன்மையாக இருந்தது 1930களில் இருந்தே, அதாவது இலங்கை சுதந்திரம் அடைகிறதுக்கு 48ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைக்கு முன்பு அதற்கான ஆயத்த வேலைகளின் தொடர்ச்சியாக பிரித்தானிய அரசாங்கம் ஒழுங்குகளை செய்கின்ற காலத்திலிருந்தே எல்லா மக்களுக்கும் வாக்குரிமை கொடுக்கப்பட்டதிலிருந்தே சிங்கள தலைவர்கள் மிக கவனமாக இருந்தார்கள். எவ்வாறு இந்த தமிழ் மக்களுடைய வாக்குரிமை பலத்தையும் பங்கு பெற்றல் பலத்தையும் பலவீனமாக்குவது. முதலாக உள்ளூராட்சி தேர்தல் நடக்கின்ற காலகட்டங்களில் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், இந்த இந்தியர்களுக்கு, அதாவது இந்தியர்கள் சொல்ல மலையகத்து தேயிலை தோட்டங்களில் வேலை செய்கின்ற தேயிலை ரப்பர் தோட்டங்களில் அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்படக்கூடாது. ஒரு மகஜரை அனுப்புகின்றார்கள். ஆனால் தேசாதிபதி அதை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு அதை முன்னகர்த்தவில்லை. ஏனென்று சொன்னால் இந்தியர்கள் என்று சொல்லுவது சாத்தியமில்லை என்று சொன்னால், அப்பொழுது இலங்கையும் இந்தியாவும் ஒரு குடியேற்ற ஆட்சியின் நிர்வாகத்திற்கு தான் இருந்தது. பின்பு ஒரு வகையில் இந்த குடியேற்றவாத கவர்னருக்கும் இந்த சிங்கள தலைவர்கள் ஒரு சமரசம் வருகிறது. எப்படி என்று சொன்னால், இந்தியர்கள் என்று சொல்லாமல் பெரு துறைக்குள் வாழுகின்றவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க தேவையில்லை உள்ளூராட்சிக்கு என்று சொல்லி அந்த தேர்தலில் அவர்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டது. அப்ப ஆரம்பத்தில் இருந்தே இலங்கையின் வரலாற்றில் என்ன நடக்கின்றது என்று சொன்னால், இந்த பங்கேற்றல் ஜனநாயகத்திலும் ஆட்சி பங்கேற்றலிலும் ஏனைய விடயங்களிலும் அந்நியப்படுத்துதல், அதாவது அகட்டி வைத்தல், தள்ளி வைத்தல் என்கின்ற இதுவரைக்குள்ள அந்த ஏலியனேஷன் அல்லது மார்ஜினலைசேஷன் ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்நியப்படுத்தல் அல்லது எல்லைப்படுத்தல் என்ற விடயம் தான் இங்கே நடந்தது. அதனால்தான் நாங்கள் அது கல்வியை தரப்படுத்தலாக இருக்கலாம், சிங்கள மொழி சட்டமாக இருக்கலாம், தமிழ் மக்களுடைய பொருளாதார ஆளுமைகளை இலக்கு நோக்கி அடித்த கலவரங்களாக இருக்கலாம், எல்லாமே அதுவாகத்தான் இருந்தது. எனவே இவற்றை கையாளாமல் வெறுமனே ஒரு அதிகாரத்தை மட்டும் நாங்கள் வைத்துக்கொண்டு ஒரு நிலப்பரப்பை பிடித்து கொண்டு நிலப்பரப்புக்கு படைகளை நகர்த்தி வைத்துக்கொண்டு படையணையை வைத்துக்கொண்டு ஆட்சி கட்டியெழுப்புறது அது தமிழருடைய தேசமும் அல்ல. தமிழம் என்கின்ற இந்த அரசு என்றதுக்கும்
தமிழர் தாயகம் என்பதற்கும் இடையிலான வேறுபாட்டை மிக தெளிவாக விடுதலை புலிகள் புரிந்து வைத்திருந்தார் நான் நம்புகின்றேன். அப்படி பார்க்க முடியும். போரில் மௌனிக்கப்பட்டு அல்லது அவருடைய ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு எல்லாமே முடிந்த போது அங்கு இல்லாமல் போனது இந்த டிஃபெக்டோ ஸ்டேட் என்று சொல்லுகின்ற அந்த முறை சாராத ஆட்சியும் ஆட்சி கட்டமைப்பும் அந்த விடயங்களை தவிர தமிழர் தேசம் அல்ல. எனவே இந்த விஷயத்தை நாங்கள் வடிவா புரிந்து கொள்ளணும். இன்னமும் அது அன்பினிஷ்ட் பிசினஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது இன்னமுமே முற்றுப்பெறாத ஒரு செயற்பாடுதான் தமிழர் தேசத்தை கட்டியெழுப்பது. தமிழர் தேசத்தை கட்டியெழுப்பது என்பது சிங்கள மக்களுக்கு எதிரான ஒரு விடயம் அல்ல. நான் என்னுடைய தாய்மொழியை வளப்படுத்துவது, நான் என்னுடைய பிள்ளைகளை படிப்பிப்பது, நான் வாழும் பிரதேசத்தில் நல்ல பொருளாதார முயற்சிகளில் ஈடுபடுவது, நான் வாழும் பிரதேசத்தின் இயற்கை வளங்களை பாதுகாப்பது, நான் சமூகமாக கூடியிருந்து கொண்டு எங்களுக்குள் ஒரு சமூக ஒழுங்கையும் சட்ட ஒழுங்கையும் பேணுவது, இது எந்த விதத்திலும் ஏனையவர்களுக்கு எதிரானது அல்ல. எனவே தாயகத்தை கட்டியெழுப்புவது என்பது அது தமிழ் மக்கள் கட்டியெழுப்பினாலும் சரிதான், தமிழ் தாயகத்தை கட்டியெழுப்பினாலும் சரிதான், சிங்கள மக்கள் தாயகத்தை கட்டியெழுப்பினாலும் சரி, அது ஒருவருக்கு எதிரான ஒரு மற்றவர் செய்யும் செயற்பாடு அல்ல. நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இதெல்லாம் உங்களுடைய விவாதத்தை நான் முன்னெடுக்கிறேன். அல்லது இன்னொரு விடயத்தை நாங்கள் இதில் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னால், நாங்கள் இந்த தேசமாக நாங்கள் எங்களை பிரதித்துவப்படுத்தும் பொழுது, தேசமாக நாங்கள் எங்களை உணரும் பொழுது, இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற என்பிபி அரசு ஒரு காலகட்டத்திலே இலங்கையிலே வாழ்கின்ற அத்தனை மக்களையும் இலங்கையர்கள் என்று ஒரு 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 வரையறைக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கின்றார்கள். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது இலங்கையிலே வாழ்கின்ற அத்தனை மக்களும் இலங்கையர்கள் என்று வரும்பொழுது இதை சிங்களவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? தமிழர்களும் நாங்கள் இலங்கையர்கள் என்று கொண்டு வந்து விட்டால் தமிழர்களின் அந்த தேசம் என்ற அடையாளம், கலாச்சாரம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்றேன், மன்னிக்கணும். இப்ப நீங்க சிங்கப்பூரை பார்த்தீங்கன்னு சொன்னால், சிங்கப்பூரின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற லீ குவான் யூவும் ராஜரட்னமும், சிங்கப்பூருடைய கான்ஸ்டிடியூஷன் எழுதின ராஜரட்னமும் ஆரம்பத்தில் இருந்தே சீனன், மலைக்காரன், தமிழன் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் சிங்கப்பூரியன் என்ற ஒரு வரையறைக்குள், அந்த டெபினிஷனுக்குள்ள அத்தனை மக்களையும் கொண்டு வந்தார்கள். அது இலங்கையில வரும் பொழுது என்ன மாதிரியான சிக்கல்களை உருவாக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? இலங்கையர்கள் ஒரே இலங்கையர்கள் என்ற ஒரு தோற்றப்பாட்டுடன் தான், அவர்கள் கோஷத்துடன் தான் பணியாற்றுகிறது தற்போதைய அரசு. ஆனால் அவர்கள் யோசிக்கிறார்கள், அது தமிழர்களின் தேசத்தை, தமிழர்களின் தேசியம், தன்னாட்சி, தமிழர்களின் கோட்பாடுகளை சிதைப்பதற்கு அந்த கோஷம் தங்களுக்கு உதவலாம் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் மறுவளமாக பார்த்தால் நீங்கள் சொன்னது போல, இப்ப சிங்கப்பூர்ல பல்வேறு இனங்கள் இருந்தாலும் அந்த அந்த பல்வேறு இனங்கள் சேர்ந்த ஒரு தேசமாகத்தான் அது காட்டப்படுகிறது. ஆனால் பௌத்த துறவிகளின் நோக்கம் என்னென்று சொன்னால் சிங்கள பௌத்த தேசம். ஏனென்றால் சிங்களவர்களுக்கு ஒரு நாடு இல்லை. அப்ப எல்லோரும் ஒரே இலங்கையர் என்று சொன்னால் அது இந்த பௌத்த துறவிகள், இந்த கடும்போக்கு சிங்களவர்களுக்கு தாங்கள் சிங்கள தேசத்தை அழிப்பதாகத்தான் அவர்கள் யோசிப்பார்கள். என்று சொன்னால் அவர்களை பொறுத்தவரையில் தமிழர்களுக்கு ஒரு இனம் இல்லை, அடையாளம் இல்லை, கலாச்சாரம் இல்லை, பண்பாடு நோக்கம். அதை அழித்து விடுவது, ஒரு இனத்தை அழிப்பது என்று சொன்னால் அவர்களுடைய தாயக பிரதேசம், பல கலை, பண்பாடு, தொல்லியல், அதுக்காகத்தான் இந்த தொல்லியல் திணைக்களங்கள் இரவு பகலாக வேலை செய்கின்றன. ஆனால் இப்ப எல்லோரும் இலங்கையர்கள் என்று சொன்னால் இலங்கைக்கு பல சமூகங்கள் வாழலாம். அதுக்குத்தான் நீங்கள் கூறியது சிங்கப்பூர்ன்ற உதாரணம். அப்ப ஒன்று ஈழத்தமிழ் மக்களும் அதற்கு எதிராகத்தான் நிற்பார்கள். ஒன்று ஏனென்று சொன்னால் ஒரே இலங்கையர்கள் என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்லி அதை தீர்த்து விடலாம் என்பது இந்த அரசாங்கத்தின் நோக்கம். மறுபலமாக இந்த அரசாங்கம் இன்னொன்றை யோசிக்க வேண்டும். சிங்களவர்களும் இதற்கு உடன்பட போவதில்லை. அவர்கள் இது சிங்களவர்களுக்கு தனியா உள்ள ஒரே நாடு என்றதற்கு என்பதிலிருந்து அவர்கள் அந்த சிந்தனையில் ஊறி போயிருக்கிறார்கள். ஒரே, அதாவது சிங்கள பௌத்த தேசம், பௌத்த துறவிகளும் சரி, சிங்கள கடும்போக்காளர்களும் சரி. இப்ப அதுதான் இப்ப சிங்கள அரசுக்குள்ள பிரச்சனையாக இருக்கும், ஒரே இலங்கையர்கள் என்று கூறும் போது. நல்லது. இருவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். ஸ்டீவன், ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லலாம். நிச்சயமா சொல்லுங்க. சொல்லலன்னா என்பிபி அரசாங்கமோ யாரோ
இலங்கையர்கள் என்ற அடையாளத்தை கொண்டு வருவது. ஒரு அரசு தன்னுடைய அரசியலமைப்பூடாக சட்டத்தினூடாக அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வருவது, அதை சொல்வார்கள் மெக்கானிக்கல் ப்ரோசஸ் சொல்லி. ஒரு ஒரு இயந்திரத்தை பூட்டுவது போல நாங்கள் எல்லோரும் இலங்கையர்கள். இப்ப நான் வெளிநாட்டுக்கு வரும்போது இலங்கை கடவுச்சீட்டுடன் தான் வருகின்றேன். அங்குள்ள கடவுச்சீட்டு மையத்தில் என்னை கேட்கின்றார்கள், நீ ஹூவாஜு என்றால் நான் இலங்கையன் என்று தான் சொல்லுவேன். அது இந்த சிவிக் நேஷனலிசம் சொல்லுகின்ற குடியுரிமை சார்ந்த ஒரு விஷயம். அதுல பிரச்சனையே இல்லை. குடியுரிமை சார்ந்த ஒரு அடையாளத்தை நீங்கள் கொண்டிருப்பது என்ற காரணத்திற்காக நீங்கள் உங்களை பண்படுத்திய அடையாளத்தை நீங்கள் இழந்து போவீர்கள் என்பது அர்த்தம் அல்ல. சிங்கப்பூரியன் என்று சொல்லுகின்ற அதே தேசத்தில் தான் 4 மொழிகளை தேசிய மொழிகளாக்கி அந்த தேசிய இனங்கள் எல்லாம் ஒருமித்து வாழக்கூடிய ஒரு ஒழுங்கமைப்பு அங்கே இருக்கின்றது. அங்கு அவர்கள் சிங்கப்பூரியன் என்று சொன்னாலும் கூட தங்களுக்குள் ஒருமிக்கும் போது நாங்கள் சீனர்கள், நாங்கள் இந்தியர்கள், நாங்கள் மலேசியர்கள் தான் ஒருமிக்கின்றார்கள். ஏன் அமெரிக்காவை எடுங்களன், வி அமெரிக்கன்ஸ் என்று தான் சொல்லுகின்றார்கள். ஆனால் உள்ளுக்கு எவ்வளவுக்கு கருப்பும் வெள்ளையனும் எல்லாம் அடிபடுகின்றார்கள் தான். சரியா, ஒரு கருப்பன் ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதியா வந்ததுக்காக எவ்வளவெல்லாம் விடயங்கள் பேசப்பட்டன. சரிதானே? எனவே அடிப்படையில் என்னன்னு சொன்னால், இந்த சிவிக் நேஷனலிசம் சொல்ற ஜேவிபி சொல்லுகின்ற சிவிக் நேஷனலிசம்ன்றது அது ஒரு நாளிலேயே வரும். எல்லோரும் இலங்கையர்கள் என்று பிரகடனப்படுத்துவது அது பிரச்சனையே அல்ல. ஆனால் அந்த சமூகங்கள் தாங்கள் வரலாற்று ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் எவ்வாறெல்லாம் பண்படுத்தப்பட்டு செழுமைப்படுத்தப்பட்டதோ அதை இந்த சிவிக் நேஷனலிசம் ஒரு நாளுமே மறக்க போவதும் இல்லை. நீ அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லவும் முடியாது. அவ்வாறு அவர்கள் சொல்வார்களே, ஆனால் அதற்கு எதிராக முதல் கிளர்ந்து எழுபவர்கள் சிங்கள பௌத்த மக்களாகத்தான் இருப்பார்கள், நாங்கள் அல்ல. ஏனென்று சொன்னால் அவர்கள் இப்படி ஒரு பொதுவான ஐடென்டிட்டி என்ற பெயரால தங்களுடைய உலகத்தின் நடுவில் இருக்கின்ற ஒரே ஒரு சிறிய தீவில் இருக்கின்ற தங்களுடைய அடையாளத்தை அவர்கள் இழக்க மாட்டார்கள், வரலாற்றை இழக்க மாட்டார்கள். ஏனென்றால் சிவிக் நேஷனலிசம் என்று சொல்லப்படுகின்றது குடியுரிமை சார்ந்த அந்த விடயத்திற்கு வரலாறும் இல்லை, பண்பாடும் இல்லை, அதற்கு ஒரு தொடர்ச்சியும் இல்லை, அதுக்கு ஒரு ஓனர்ஷிப், ஒரு உரித்தும் இல்லை. அது நீங்கள் காசு கொடுத்து நாளைக்கு சிட்டிசன்ஷிப் பிறகு நீங்கள் அந்த சிட்டிசன்ஷிப் ஐடென்டிட்டி தான் பி ஸ்ரீலங்கன்னு சொல்லுவீங்க. எனவே அது ஒரு பெரிய விஷயமே அல்ல. அது அவர்கள் ஒரு அழகான வார்த்தையை கூட சொல்லலாம், பி ஸ்ரீலங்கன் என்று சொல்லி நாங்கள் எல்லாம். ஆனா அந்த அளவுக்கு கூட உள்ளுக்குள்ள சமூகங்களை எந்த அளவுக்கு அவர்களை அவர்களாகவே அங்கீகரிக்கின்றார்கள், கௌரவப்படுத்துகின்றார்கள், அவர்களாக எழும்புவதற்கு எந்த அளவிற்கு அவர்கள் வழி சமைத்து பாதுகாப்பு கொடுக்கின்றார்கள் என்ற விடயங்களைத்தான் இருக்கின்றது. நிறைவாக நான் சொல்லக்கூடிய என்னன்னு சொன்னால், தமிழர் தேசத்தை நாங்கள் கட்டியெழுப்புதல் என்ற நேஷன் பில்டிங் என்ற அஜெண்டாவை நாங்கள் முன்னெடுக்காமல் நாங்கள் வெறுமனே வானத்தை பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டு காலத்தை கடத்துவது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி வேலையாகத்தான் நான் கருதுகின்றேன். நல்லது. இருவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இந்த காணொலியை பார்க்கின்ற நேயர்களே, நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை, நாங்கள் இதில் பேசாத விடயங்கள் கூட உங்கள் சிந்தனையிலே வரலாம். அப்படி உங்களுடைய சிந்தனைகளில் மாறுபட்ட கருத்துக்கள் வருமாக இருந்தால் ஒரு நல்ல முறையிலே, பண்பான முறையிலே கீழே பதிவு செய்யுங்கள். நாங்கள் அவற்றை ஆய்வு செய்வோம். நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி அருஸ், நன்றி செல்வன் அண்ணா. நன்றி சிவன், நன்றி அருஸ், வாழ்த்துக்கள்.